வணக்கம். நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ். நாம பார்த்தோம் அப்படின்னா பால் கறக்கிற மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் தட்டுவெட்டு இயந்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைக் ட்ராலி, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்குற மிஷின்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பக்கத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பண்ணை இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பால் கறக்கிற மிஷின் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மேட்டு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பைக் ட்ராலி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வரைக்கிறதுக்கான பல்வரைசர் கொடுத்துருக்கோம். மாட்டு பண்ணைக்கு தேவையான அத்தனையுமே வந்து எங்கள்கிட்ட கிடைக்கும். அந்த ஒரு ரிவ்யூ தான் இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது மாட்டு பண்ணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 20 மாடு கட்டி இருக்கிறாங்க. இது வந்து அட் அ டைம்ல 2 பக்கெட் போட்டு கறக்கிற மாதிரி நம்ம பைப் லைன் செட்டப் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு 40 அடி வரல இருக்கும் ஷெட்டு. இது பாத்தீங்கன்னா 20 அடி வரல இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பக்கெட் வச்சு கறந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கெட் வச்சு 2 பக்கம் அட் அ டைம்ல 2 மாடு கறந்துக்கலாம் ஒரே டைம்ல. அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 3 மாடு இருக்குது, எனக்கு அந்த 3 மாட்டுக்கு போய் சின்ன மிஷின் போதும் அப்படின்னா அதுக்கு தனியா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன மிஷின் இருக்கு. அதுலயே சின்ன மிஷின்லயே பாத்தீங்கன்னா எனக்கு கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லாத இடத்துல வந்து எப்படி ரன் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினும் வச்சு கொடுத்துருவோம். அதுலேயே வந்து 2 மாடல் இருக்கு, பெட்ரோல் இன்ஜினோடய இருக்கு, பெட்ரோல் இன்ஜின் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம இந்த ஷெட்ல பாத்தீங்கல்ல, இந்த பைப் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த பைப் லைன் மூலியமா தான் இது இந்த ஷெட்டுக்கு ஃபுல்லாவே கறக்குறாங்க டபுள் பக்கெட் போட்டு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா டபுள் பக்கெட் போற பம்பு கொடுத்துருக்கோம். இது வந்து 500 LPM பம்பு கொடுத்துருக்கோம். இது 1 HP மாரத்தான் மோட்டர் கொடுத்துருக்கோம். இது 6 HP பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது 500 LPM பம்பு போட்டா மட்டுமே டபுள் பக்கெட் போட்டு கறக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இதுக்குள்ளேயே ஆயில் அட்டாச்சபிளா வந்துடும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க 2 மாசத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணா போதும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் இருக்கிறப்ப வந்து கரண்ட்ல ரன் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்க பெட்ரோல் இன்ஜின்ல பெல்ட் மட்டும் மாத்தி போட்டு ரன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பக்கெட் வந்து அதிகமா வந்து நம்ம கொடுத்த பண்ணைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக லேடிஸ் தான் கறக்குறாங்க. அதனால வந்து இந்த மாடல் தான் கொடுத்துருப்போம். இது ரொம்ப ஈஸியான ஃப்ரீ டைப்பு, ஈஸியான மாடல். இது வந்து பல்சேட்டர் மாடல் தான். இது வந்து நம்ம இந்த தமிழுக்கு முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பண்ணைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாணி எடுக்கிறதுக்கான இது ட்ரம்ல போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 வீல்ல போட்டிருக்கோம். இதுல 2 வீல் இருக்கு, இது சிங்கிள் வீல் இருக்கு. இவங்க வந்து எனக்கு வந்து 3 வீல் சின்னதா போதும் அப்படின்னாங்க. அதுக்காக நான் வந்து இந்த டைப்ல போட்டி கொடுத்துருக்கோம். இதுலயே வந்து டபுள் வீலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலுங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து சாணி போட்டாலும் இத்து போகாது. அதெல்லாம் லைஃபும் நல்ல லைஃப் வரும். அது இல்லாமல் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே எல்லாங்கில் ஃப்ரேம் தான் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த பண்ணைக்கு வந்து எனக்கு இது சின்ன 3 வீலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த ட்ராலி போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பண்ணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுலேயே வந்து இவங்களுக்கு வந்து அப்படியே மாவு அரைக்கிறதும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாவு அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பல்வரைசரு. இது வந்து ட்ரை எல்லாமே அரைச்சிக்கலாம். சோளம் பருத்தி கொட்டை இதெல்லாமே வந்து இதில் அரைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மாவாக வந்துடும். ஃபுல்லாகவே நல்ல ஃபைனில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 HPலையும் கொடுக்குறோம், 3 HPலையும் கொடுக்குறோம். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 3 HP போட்டு அவங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 ஃபேஸுமே வர மாதிரி லைட்டுமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுனாலுமே மிஷின் வந்து டோட்டலாக ரன் ஆஃப் ஆகிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோ டு 30 கிலோ வரல அரைச்சிக்கலாம். இதே வந்து மாட்டு பண்ணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பால் கறக்கிற மிஷினு, தட்டு வெட்டுற மிஷினு, மேட்டு, அது இல்லாமல் மாவு அரைக்கிற மிஷினு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து இப்போ எல்லாமே நாங்கள் காமிக்கிறது எல்லாமே கண்டினியூவாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்மில். 6 மாதமாக இது எல்லாமே ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ட்ராலி பார்ப்போம். இதில் பல்வரைசரில் இந்த மாடல் இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல் ஒரு மாடல் இருக்குது. இதே வந்து உங்களுக்கு ஈரமாக அரைக்கணும் அப்படின்னா அதுக்கு வெட்டில் தனியாக வெட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அரிசி எல்லாம் அரைக்கிறதுக்கான மிஷினும் நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைக் ட்ராலி பார்க்கலாம். இந்த பைக் ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா இது 3க்கு 5 சைஸு. இது வந்து ஸ்கூட்டிலேயே அட்டாச் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் பைக்லேயும் கியர் பைக்லேயும் அட்டாச் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் எக்ஸல்லையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன கன்வீன்ஸ்டோ அந்த டைப்பில் வந்து எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து 4 வீல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் வந்து 3 பக்கமே ஃபுல் ஓப்பன் டோரு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் டோர் இருக்குது பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இது வந்து மாட்டு தீவனம் எடுத்துகிட்டு வரவும், தேங்காய் எடுத்துகிட்டு வரவும், அது இல்லாமல் உரம் மூட்டை எடுத்துகிட்டு வரவும், அவங்க உங்கள் விவசாயத்துக்கு வந்து காட்டுக்குள்ளேயே இது பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மாடல் எக்ஸலில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து அதிகமாக வந்து விவசாயத்தில் வந்து லேடிஸ் தான் அதிகமாக இது பண்ணுறாங்க. அதுக்காக வந்து பார்த்தோம்னா ஸ்கூட்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆக்டிவாவில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா யூஸாக இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தீவனம் பார்த்தீங்கன்னா இதில் 250 to 300 கிலோ வரல ஏற்றிக்கலாம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் வந்து முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் என்ன, முன்னாடி வந்து ஆக்சுவல் வந்து திரும்பிக்கும். நீங்கள் எந்த பக்கம் வண்டி திரும்பினாலுமே அந்த ஆக்சுவல் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது அதிகமாக வந்து விவசாய பர்பஸுக்கு நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் தான். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 40 மாடு வரலும் வச்சுருக்காங்க. இந்த ஃபார்முக்கு வந்து நாம் வந்து பால் கறக்கிற மிஷினு, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தட்டு வெட்டுற மிஷினு, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வரைக்கிற மிஷின் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சாணி எடுக்கிறதுக்கான ட்ராலி ட்ரம்மில் பண்ணுறது கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தீவனம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பைக்கில் ப்ளஸ் ஸ்கூட்டியில் வந்து பைக் ட்ராலி தீவனம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பண்ணைக்கு என்ன தேவையோ, என்ன மிஷினரிஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து நாங்களே வந்து இடத்துக்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லா டெமோ எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் கவு மேட் நம்மள்ட்ட கிடைக்கும். உங்கள் பண்ணைக்கு நீங்கள் 5 மாடு இருந்தாலுமே 10 மாடு இருந்தாலுமே எல்லா டைப்பான பால் கறவை இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினி பார்லர் செட்டப் போடணும், அட் டைமில் 4 மாடு கறக்கணும், அட் டைமில் 6 மாடு கறக்கணும், அட் டைமில் 10 மாடு கறக்கணும்னாலுமே எல்லா டைப்பான பால் கறவை இயந்திரமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம்.